ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதுக்கான ஒரு உரிய ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். அதை எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னுடைய ஃபோட்டோ அதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபைன். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நெஃப்டி 50 ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு 50ல் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இப்போ தான் இனிஷியேட் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணும்போது வாங்குறதுலையோ விற்கிறதுலையோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதாவது நீங்கள் இது பெஸ்ட்டு ஸ்டாக், இதுலேயே சில சமயத்தில் வருங்கும்போது சில சமயத்தில் நீங்கள் ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூ வரும். சரிங்களா? அந்த ரீசனுக்காக தான் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை வரக்கூடாது. அதாவது டக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. சரிங்களா? உங்களுடைய ரிசர்ச் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் முழுவதுமாக சரிங்களா நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக்கில் ஒரு ரீசன் இருக்கும். என்ன அப்படின்னா, ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே 3 விதம் தான். ஒன்று அப் ட்ரெண்டு, சரிங்களா, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? இதில் சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். இப்போது இதில் 2 இடத்துல உங்களை என்ட்ரி கொடுக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது அப் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பைக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? ஃப்ளாட்டை பைக்கும் செல்லுக்கும் பயன்படுத்தலாம், டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆப்ஷன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டாக்கில் நீங்கள் நார்மலாக ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க டெலிவரி அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். அதை நீங்கள் அப் ட்ரெண்ட் எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகச்ச பை பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ரெசிஸ்டண்ட்லேருந்து சரிங்களா சப்போர்ட்டை நோக்கி வரச்ச செல் பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். ஆனால் அது அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில் போய்ட்டு செல்லுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, நீங்கள் பைக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். இன்னொன்று, இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணச்ச என்ட்ரி கொடுங்க, இதில் உங்களுக்கு நல்ல வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 2 இடம் தான் சிறந்த இடம். இதுக்கு நான் இங்கே மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு தப்பான கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, இப்படி ஸ்விங்கில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. இதில் ட்ரேடர் நிறையா டைப் இருக்குது. டெய்லி வாங்கி டெய்லி விற்கிறீங்கன்னா இன்ட்ராடே. சரிங்களா? அதே மாதிரி 1 மந்த்துன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3 வீக்ஸுக்குள்ளே 21 டேஸ்க்கு உள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஸ்விங் ட்ரேடிங். நீங்கள் மந்த்துக்கு மேலே போனீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங். இது ட்ரேடரோட டைப். உங்களுக்கு அனுபவம் ஆக 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 உங்களுக்கு இந்த புரிதல் வந்துடும், நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோமா ஸ்விங் ட்ரேடராக இருக்க போகிறோமா அப்படிங்கிறது. அப்போது இந்த ஜிக்ஸாக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஜிக்ஸாக் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஜிக்ஸாக் தான் ஸ்டாக் மார்க்கெட்டே. ஸோ இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டாக்கை பொறுத்த மட்டும். ஸோ நீங்கள் 100 ஸ்டாக்கே ரிசர்ச் பண்ணுறீங்க. நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 50 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த 100 ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணும்போது 2 இடத்துல பிரேக் அவுட் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டானது. சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ வராது அப்படின்னா, நீங்கள் ஸ்விங் பண்ணச்ச சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது மந்த்லி கேண்டலில் பிரேக் அவுட் கொடுத்தா ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி போகச்ச என்ட்ரி கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட், சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதனால தான் மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம். சரிங்களா? இதை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடில் ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். இதை இன்ட்ராடேக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். கரெக்டாக 100 ஸ்டாக் இருக்குது, ஒரு 10 ஸ்டாக் வச்சு மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் பண்ணச்சா இன்ட்ராடேவும் பண்ணலாம். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிறது உங்கள் ஸ்கில்லில் தான் இருக்குது. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.